பூதம் நீ மாறிய பூதம் கலக்கிற மச்சி. என்ன வள்ளி, என்ன சொல்லி பொறுக்க கிளம்பிட்டியா? எனக்கு என்ன சொல்லி பொறுக்க தலையெழுத்தா? அதெல்லாம் சொடக்கு போட்டா வீட்டுக்கே வந்துரும். ஏதோ எங்க அப்பா கெஞ்சி கேட்டாரேன்னு மூலிகை பறிக்க வந்தேன். அப்படியா? அப்படியே உங்க அப்பாட்ட வசியம் பண்ற வைத்தியத்தையும் கத்து வச்சுக்க. வரப்போற மாப்பிளைய முந்தானையில முடிஞ்சு வச்சுக்க, ரொம்ப சௌகரியமா இருக்கும். அண்ணே, மாமா, இங்க ஓடி வாங்களே. இங்க ஒரு ஆளு விழுந்து கிடக்குறாரு. சீக்கிரம் வாங்க. வாங்கண்ணே. வாங்க, சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வாங்க. வாங்க மாமா. என்னாச்சுமா? யாருக்கு என்னாச்சு? இங்க பாருங்க. தண்ணி. அட பாவம், யாருன்னு தெரியலையே. ஏய், அவன் தண்ணி தண்ணின்னு உயிர் போற மாதிரி கத்திட்டு இருக்கான். யார் என்னன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான். போய் தண்ணி எடுத்துட்டு வாடா, உயிரை காப்பாத்தி விடலாம். ஆளுக்கு ஒரு கை பிடிங்கப்பா, நல்ல இடமா பார்த்து படுக்க வைப்போம். சரி சரி, பிடிங்கப்பா. பாத்து மெதுவா. ஐயோ, யார் என்னன்னு கேக்குறதுக்குள்ள திரும்பி மயங்கிட்டாரே. இந்த பாருமா, இவருக்கு நம்ம வைத்தியம் சரிப்பட்டு வராது. வா, உங்க அப்பாட்ட தூக்கிட்டு போலாம். வாங்கப்பா, தூக்கப்பா. சரிடா. மெதுவா மெதுவா. அப்பா, அப்பா, அப்பா. ஏம்மா இப்படி ஓடி வர? காட்டுக்குள்ள நான் மூலிகை பறிக்க போயிருந்தப்போ மலையடி வரத்துல ஒருத்தர் அடிபட்டு கிடந்தாருப்பா. யாருமா அவரு? புதுசா இருக்காருப்பா. பேண்ட் எல்லாம் போட்டிருக்காரு. பேண்ட் போட்டிருக்காரா? பேண்ட் போட்டிருந்தா வெளியூர்காரரா தான் இருக்கணும். ஒருவேளை வேட்டைக்காரனா இருக்குமோ என்னவோ. பார்த்தா அப்படி தெரியலப்பா. ஏமா, வேட்டைக்காரனா நெத்தியில பச்சையா குத்திட்டு வருவாங்க.
ஐயோ, அவர்கிட்ட துப்பாக்கி ஆயுதம் எதுவுமே இல்லையே. மிருகங்களை வேட்டையாட வந்திருப்பாரு. அதுல ஏதாவது துரத்தி இருக்கும். ஓடுற அவசரத்துல ஆயுதங்களை நழுவ விட்டுருப்பாரு. அப்பா, உங்க கற்பனை எல்லாம் மூட்டை கட்டி வைங்க. அங்க பாருங்க, நம்ம ஆளுங்க தூக்கிட்டு வராங்க. நாடி துடிப்பே கம்மியா இருக்கு. ரத்தம் அதிகம் போயிருக்கும் போல இருக்கு. அடியும் பலமா இருக்கு. கஷ்டம்தான். என்னப்பா இப்படி சொல்றீங்க? உங்களை விட்டு அவரை காப்பாத்துறதுக்கு வேற யார் இருக்கா? அப்பா, தயவு செஞ்சு. நீ ஏமா பதற? நம்ம கண்ணு முன்னாடி ஒரு உயிர் போறத பாத்துக்கிட்டு எப்படிப்பா? இல்லம்மா, இதனால நாளைக்கு நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட்டா போலீஸ் கோர்ட்டு கேஸ்னு நாம தானமா போய் நிக்கணும். என்னப்பா பெரிய டாக்டருங்க பேசுற மாதிரி பேசுறீங்க? முதல்ல இவரை காப்பாத்துங்க. சரிம்மா வள்ளி, காயங்களை சுத்தமா தொடச்சி விடு. நான் போய் மூலிகை அரைச்சு கொண்டு வரேன். சரிங்கப்பா. அப்ப நாங்க கிளம்புறோம் மாமா. வாங்க. வரோம் வள்ளி. வாங்க. கவனமா பாத்துக்கம்மா. நான் வந்துடுறேன். இத பார்வள்ளி, கண்ணு முடிச்சாதான் நாம எதையும் சொல்ல முடியும். உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்லையேப்பா? அதையும் பொழுது விடிஞ்சாதான் சொல்ல முடியும். வள்ளி, இவரை பாத்துக்க. நான் நாட்டாம வீட்டுல மருந்து கொடுத்துட்டு வந்துடுறேன். சரிப்பா. பாத்துக்கம்மா. எங்க பிறந்து எங்க வளர்ந்த மனுஷனும் இங்க வந்து இப்படி அடிபட்டு கிடக்குறாரு. விதி யார் யார எங்கெங்க கொண்டு போய் சேர்க்கணும்னு யாரால சொல்ல முடியும்? பிள்ளையாரப்பா, நீதான் இவரை காப்பாத்தணும். கௌதம், சந்தியா ஸ்கூலுக்கு வந்திருப்பாளடா? வந்திருப்பா. ஆமா, எங்க அவ காணோம்? ஹாய் சந்தியா, குட் மார்னிங். கௌதம், கௌரி. கௌரி, நம்ம டேர்ம் எக்ஸாமினேஷன் அதெல்லாம் ஏற்கனவே ஹெட்மிஸ்ஸஸ் கிட்ட ஹோம் செக்ரட்டரி பேசி சால்வ் பண்ணிட்டாரு. நமக்கு நம்ம ஸ்கூல் சார்பா அடுத்த வாரம் ஒரு பாராட்டு விழாவே நடத்த போறாங்க. So you don't worry about anything. ஆமா, நம்ம 3 பேர் வந்துட்டோம். பாலு வந்திருப்பானா? அப்போ இந்த பூதம் கௌரி, கௌதம், சந்தியா 3 பேரையும் தீவளைத்துக்குள்ள கட்டி போட்டுருச்சு. அத ஞான கண்ணால பார்த்தனா நேரா ஓடி போய் அந்த பூதத்துக்கு முன்னாடி சதக்குன்னு குதிச்சேன். உடனே அந்த பூதம் என்ன பார்த்து பயந்துருச்சு. அப்ப நான் ஒரு கேள்வி கேட்டேன். ஏய் பூதமே, அவங்க 3 பேரையும் விடக்கூடிய இல்லையான்னு நாக்கப்படுகிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டேன். பூதத்துக்கு கூட நாக்கு இருக்கா? என்ன மாதிரி கெட்ட பழக்கம்?
கதை சொல்லும் போது நடுவில் பேசுறது கதையோட ஃப்ளோ மிஸ் ஆகாது. அதுக்காக தான் நான் இப்ப எதுல விட்டேன். உடனே அந்த பூதம் முடியாதுன்னு சொல்லிடுச்சு. அப்புறம் என்னாச்சு பாலு? அப்புறம் என்னாச்சா? அதுக்கப்புறம் தான் பூதத்துக்கும் எனக்கும் டெரிபிள் ஃபைட். பூதம் அடிக்க, நான் அடிக்க, கௌதம் கௌரி சந்தியா 3 பேரும் பார்க்க, கடைசியில் அந்த பூதம் ரத்த கிளறியாயி பாலு என்னை விட்டுறான்னு கெஞ்சிச்சு. சரி போனா போது பொழைச்சு போட்டுன்னு விட்டேன். இப்படி பல தடவை 3 பேரையும் காப்பாத்திருக்கேன்னா பாத்துக்கோயே. ஏய், அங்க பாத்தீங்களா? அந்த குண்டன் சௌரியத்துக்கு அளந்து விட்டுட்டு இருக்கான் போல இருக்கு. ஆமா, நம்மள டம்மியாக்கிட்டு அவன் ஹீரோ மாதிரி பேசிட்டு இருப்பான். பாவம் விடுங்கப்பா, இதுலயாவது அவன் சந்தோஷப்பட்டுக்கிட்டுமே. அப்புறம் இன்னொரு நாள் இன்னொரு தடவை என்ன ஆச்சுன்னா என்னாச்சு பாலு? சொல்லு பாலு. என்ன ஆகும் தொடரும், மீதி நாளைக்கு தான். ஏய், அங்க பாரு கௌரி. வாங்க போலாம். கௌரி, எங்க போயிருந்தீங்க? சொல்லு கௌரி, பாலு சொல்றதெல்லாம் உண்மையா? அந்த குண்டு உங்ககிட்ட என்ன சொன்னா? நீங்க ஏதோ காட்டுக்கு போய் மந்திரமெல்லாம் போட்டு பேராச பூதத்துக்கிட்ட இருந்து புதையில எடுத்துட்டு வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தீங்களா? ஆமா, பாலு உண்மையதான் சொல்லிருக்கான். ஆமா கௌரி, காட்டுல நீங்க பல இடத்துல ஆபத்துல மாட்டிக்கிட்டீங்களாமே, பாலு தான் உங்களை காப்பாத்தினானா? அடப்பாவி, மறுபடியும் நீ உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியா? டேய், நீ தான் எங்களை காப்பாத்தினியா? ஏன் நான் உங்களை காப்பாத்தவே இல்ல. வேணாம், நான் கூட வேணாம் தான் சொல்றேன். சொல்லு கௌரி, சொல்லு. காட்டுல என்ன நடந்துச்சு? சொல்றேன். காட்டுல என்ன நடந்துச்சுன்னா, இதுதான் நடந்தது. கலக்கிட்ட கௌரி, பெருசா சாதிச்சிட்ட. கௌரி, உன் மந்திர சக்தியால எதை செஞ்சு காட்டு. புதையில எடுத்த பின்னாடி என்னோட மந்திர சக்தியில என்னை விட்டு போயிடுச்சு. இப்ப நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண பொண்ணுதான். பெல் அடிச்சிருச்சு, வாங்க போலாம். வாங்க வாங்க. நீ சாதாரண பொண்ணு ஆகணும்ன்றதுக்கு தாண்டி நான் இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தேன். எனக்கா போதையில பங்கு தர மாட்டேன்னு சொன்ன. வச்சுக்கிறேன் உன்ன. சின்னம்மா, சின்னம்மா, நான் பஞ்சவரம் டிஃபன் கொண்டு வந்திருக்கேம்மா. நீங்க சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுமா. கதவை திறங்கம்மா, நானே வந்து ஊட்டி விடுறேம்மா உங்களுக்கு. கதவை திறங்கம்மா. சின்னம்மா, சின்னம்மா. ஏய், எனக்கு சாப்பாடு வேணான்னு சொல்றல, எனக்கு பசிக்கல, போய் அப்பா வர சொல்லு. இப்படி பிடிவாதம் பிடிச்சா எப்படிமா? சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னதுக்குமா ஆகும்? ஐயா மனசு ரொம்ப கஷ்டப்படுமா. கொஞ்சம் சாப்பிடுங்கம்மா. போய் அப்பாவை கூட்டிட்டு வான்னு சொன்னேன்ல, ஏன் சும்மா நின்னு பேசிட்டு இருக்க? போ.
இன்னைக்கு சின்னம்மா சாப்பிட மாட்டேங்கிறாங்கய்யா. சின்னம்மா கதவை திறக்கவே மாட்டேங்கிறாங்கய்யா. மயக்கம் வந்து கீழே விழுந்து வலிப்பு வந்துட்டா நாம என்னையா பண்றது? அவ இப்படி அடம் பிடிச்சாள்னா அவளை எப்படி சமாதானப்படுத்தி சாப்பிட வைக்கிறதுன்னு தெரியல. எப்ப குணமாகும்னு தெரியல. ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு செல்லமா வளர்த்து நல்லா படிக்க வச்சு நல்ல இடத்துலயும் கல்யாணம் பண்ணி கொடுத்தேம்மா. ஆனா மாதவி வாழ்க்கை இப்படி ஆயிருச்சம்மா. கவலைப்படாதீங்கய்யா. நீங்க பண்ண தான தர்மம் சின்னம்மாவை கண்டிப்பா காப்பாத்தும். இப்படி இருந்து எத்தனையோ பேர் நல்லபடியா குணமாகி மீதி வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்கய்யா. நம்ம சின்னம்மாவும் சீக்கிரமே குணமாயிடுவாங்க. குணமாயிடுவான்னு நம்பினாலும் எப்படிம்மா அவளால நல்ல வாழ்க்கை வாழ முடியும்? அந்த சண்டாளம் ஒரு மனுஷனா கூட இல்லை. அப்புறம் எப்படி ஒரு புருஷனா வாழ்வான்னு நாம எதிர்பார்க்க முடியும்? ஐயா, மாப்பிள்ளை திருந்துறாரா இல்லையான்னு அப்புறம் பார்த்துக்கலாம் ஐயா. முதல்ல சின்னம்மா குணமாகட்டும் ஐயா. அதை விட முக்கியமான விஷயம், அவங்க இப்ப சாப்பிடணும். முதல்ல அவங்கள சாப்பிட வைங்கய்யா. டாக்டர் வந்து பார்த்துட்டாரா? இல்லைங்கய்யா. ஃபோன் பண்ணி வர சொல்லு. சரிங்கய்யா. மாதவி, அப்பா வந்திருக்கேம்மா, கதவை திற.